சூரத்துல் பக்ரா வசனம் 67. மூசா தம் சமூகத்தாரிடம், ஒரு பசுவை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான் என்று கூறியதை எண்ணிப் பாருங்கள். அப்பொழுது எங்களை கேலிப் பொருளாக நீர் கருதுகிறீரா என்று அவர்கள் கேட்டனர். அதற்கு அவர், நான் மதியீனர்களில் ஒருவனாக ஆவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகின்றேன் என்றார். இஸ்ரவேலர்களுக்கு தான் அருளிய மற்றொரு அருட்கொடையை இறைவன் இங்கு நினைவுபடுத்துகின்றான். இஸ்ரவேலர்களிடையே ஒரு கொலை சம்பவம் நடந்தது. கொலைகாரன் யார் என தெரியவில்லை. ஒரு பசுவின் மூலம் வழக்கத்திற்கு மாறாக கொலையாளி யார் என்பதை இறைவன் வெளிப்படுத்தினான். கொலையுண்ட மனிதரை மீண்டும் உயிர்ப்பித்து கொலையாளி யார் என்பதை சொல்ல வைத்தான். பசுவின் சம்பவம். உபைதா அஸ்ஸல்மானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்துள்ளார்கள், இஸ்ரவேலர்களில் பெரும் செல்வர் ஒருவர் இருந்தார். அவருக்கு குழந்தைகளே இல்லை. அவருக்கு வாரிசாக அவருடைய சகோதரின் மகன் மட்டுமே இருந்தான். அவரது சொத்தை விரைவில் அடைய ஆசைப்பட்ட அவன் அவரை கொலை செய்தான். அவருடைய பிணத்தை இரவில் சுமந்து கொண்டு வந்து இஸ்ரவேலர்களில் ஒருவருடைய வீட்டு வாசலில் கிடத்திவிட்டு போய்விட்டான். மறுநாள் காலையில் அவன் வந்து அந்த கொலை குற்றத்தை அந்த வீட்டார் மீது சுமத்தினான். இறுதியில் அவர்கள் ஆயுதம் தாங்கி ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர். அப்பொழுது அவர்களில் அறிவும் விவேகமும் உடையவர்கள், நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் அடித்துக்கொண்டு சாகிறீர்கள்? இதோ அல்லாஹ்வின் தூதர்தான் உங்களிடையே இருக்கிறாரே என்று கூறினார்கள். உடனே அவர்கள் மூசா அலை அவர்களிடம் வந்து நடந்ததை கூறினார்கள். அப்பொழுதுதான், ஒரு பசுவை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான் என்று மூசா அலை அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவர்கள், எங்களை கேலி பொருளாக நீர் கருதுகிறீரா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், நான் மதியீனர்களில் ஒருவனாக ஆவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகின்றேன் என்றார்கள். அதற்கு பிறகு அந்த பசுவின் அடையாளம் குறித்து அவர்கள் வினாவுக்கு மேல் வினா எழுப்பி துளைத்தனர். அவர்கள் மட்டும் அவ்வாறு வினாக்கள் எழுப்பாமல் இருந்திருந்தால் சாதாரணமான ஒரு பசுவை அறுத்தாலே அவர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் வினாவுக்கு மேல் வினாக்கள் எழுப்பி கடுமையாக சிக்கிக்கொண்டனர். அதனால் எந்த பசுவை அறுக்க வேண்டும் என அவர்களுக்கு கட்டளை இடப்பட்டதோ அந்த பசுவை அவர்கள் தேடி பிடிக்கும் வரை அவர்கள் மீது அல்லாஹும் கடுமையாகிவிட்டான். இறுதியில் ஒரு மனிதரிடம் அந்த பசுவை கண்டுபிடித்தனர். அவரிடம் அதை தவிர வேறு பசுக்கள் ஏதும் இல்லை. அவரோ அல்லாஹ்வின் மீது ஆணையாக, பசுவின் தோல் நிறைய தங்கம் தந்தால்தான் பசுவை தருவேன், கொஞ்சம் கூட குறைக்க மாட்டேன் என்றார். எனவே அதன் தோல் நிரம்பும் அளவிற்கு தங்கத்தை கொடுத்து அந்த பசுவை விலைக்கு வாங்கி அறுத்தனர். அதன் ஒரு பகுதியை எடுத்து கொல்லப்பட்டவரின் மீது அடித்தனர். அவர் உயிர் பெற்று எழுந்தார். உம்மை கொலை செய்தவர் யார் என அவரிடம் கேட்டனர். உடனே அவர், இவர்தான் என தம்முடைய சகோதரரின் மகனை காட்டி கூறிவிட்டு அப்படியே சரிந்து மறுபடியும் இறந்து போனார். எனவே அவருடைய சகோதரர் மகனுக்கு அவருடைய சொத்தில் எந்த பங்கும் கொடுக்கப்படவில்லை. அன்றிலிருந்து கொலை செய்தவன் கொல்லப்பட்டவருக்கு வாரிசாக ஆக்கப்படுவதில்லை. மற்றொரு அறிவிப்பு. சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறியதாவது, இஸ்ரவேலர்களில் ஒருவர் பெரும் செல்வந்தராக இருந்தார். அவருக்கு வாரிசாக ஒரு மகளும் வறுமையில் வாடும் ஒரு சகோதரனின் மகனும் இருந்தனர். இந்நிலையில் சகோதரனின் மகன் செல்வருடைய மகளை தனக்கு திருமணம் செய்து தருமாறு அவரிடம் பெண் கேட்டான். அவர் தம் மகளை அவனுக்கு திருமணம் செய்து தர மறுத்துவிட்டார். அதனால் கோபம் கொண்ட அந்த இளைஞன், அல்லாஹ்வின் மீது ஆணையாக என்னுடைய சிறிய தந்தையை நான் கொலை செய்துவிட்டு அவரது சொத்தை கைப்பற்றுவேன், அவருடைய மகளையும் திருமணம் முடிப்பேன், மேலும் அவரது கொலைப்பழியை பிறர் மேல் சுமத்தி அதன் மூலம் கிடைக்கும் இழப்பீட்டுத் தொகையையும் நானே அனுபவிப்பேன் என்று சொல்லிக்கொண்டான். பின்னர் அந்த இளைஞன் அவரிடம் வந்தான். அப்பொழுது இஸ்ரவேலர்களில் ஒரு குடும்பத்தாரிடம் வர்த்தகர்கள் வந்திருந்தனர். அவன் தன்னுடைய சிறிய தந்தையிடம், என் சிறிய தந்தையே, நீங்கள் என்னுடன் வந்து இந்த மக்களிடமிருந்து கொஞ்சம் சரக்கு வாங்கி கொடுங்கள், அதன் மூலம் நான் பிழைத்து கொள்வேன். நான் தனியாகச் சென்றால் எனக்கு அவர்கள் எதுவும் தரமாட்டார்கள். நீங்கள் என்னுடன் வந்து இருப்பதை அவர்கள் பார்த்தால்தான் தருவார்கள் என்றனர்.
அந்த இளைஞனுடன் அவருடைய சிறிய தந்தை இரவு நேரத்தில் புறப்பட்டார். வயது முதிர்ந்த அவர் இஸ்ரவேலர்களில் உள்ள அந்த குடும்பத்தார் வசிக்கும் பகுதிக்கு வந்து சேர்ந்ததும் அந்த இளைஞன் அவரை கொலை செய்துவிட்டு இரவோடு இரவாக தம்முடைய குடும்பத்தாரிடம் திரும்பிவிட்டான். மறுநாள் காலையில் தன்னுடைய சிறிய தந்தையை தேடுவதைப் போன்று பாசாங்கு செய்து கொண்டு அங்கு வந்த அவன் அவர் எங்கு இருக்கிறார் என்று தெரியாததைப் போன்று நடித்தான். சிறிது நேரம் கழித்து அவருடைய சடலத்தை நோக்கி நடந்து வந்தான். அந்த குடும்பத்தார் வசிக்கும் அந்த பகுதியில் அவர் கொல்லப்பட்டு கிடந்தார். மக்கள் அவரது சடலத்திற்கு அருகே குழுமியிருந்தனர். உடனே அவன் அவர்களை பிடித்து கொண்டான். நீங்கள்தான் என்னுடைய சிறிய தந்தையை கொலை செய்தீர்கள், எனவே அவருக்குரிய இழப்பீட்டுத் தொகையை என்னிடம் செலுத்துங்கள் என்று கூறினான். மேலும் என் சிறிய தந்தைக்கு ஏற்பட்ட கதியே என்று கூப்பாடு போட்டு அழுது அரற்றிய வண்ணம் தனது தலையில் மண்ணை வாரி தூற்றிக்கொண்டான். அத்துடன் அவர்களை பற்றி மூசா அவர்களிடம் அவன் முறையிட்டான். அன்னார் கொலை செய்யப்பட்டவருக்கான இழப்பீட்டுத் தொகையை அவர்கள் கொடுத்தாக வேண்டும் என்று தீர்ப்பளித்தார்கள். அப்பொழுது மூசா அவர்களிடம், அல்லாஹ்வின் தூதரே, எங்களுக்காக உங்கள் இறைவனிடம் வேண்டுங்கள். கொலையாளி யார் என்பதை அவன் எங்களுக்கு தெளிவுபடுத்துவான். உடனே இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட ஆளை பிடித்து விடலாம். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக அவருக்கான இழப்பீட்டுத் தொகையை செலுத்துவது எங்களுக்கொன்றும் பெரிய விஷயம் அன்று. ஆனாலும் அதன் மூலம் அவப்பெயரை சுமக்க நாங்கள் வெட்கப்படுகின்றோம் என்று கூறினார்கள். இதை குறித்தே பின்வரும் வசனம் ஒன்றில் அல்லாஹ், நீங்கள் ஒரு மனிதரை கொலை செய்துவிட்டு அது குறித்து தர்க்கம் செய்து கொண்டிருந்ததை எண்ணி பாருங்கள். நீங்கள் மறைத்ததை அல்லாஹ் வெளிப்படுத்துபவன் ஆவான் என்று கூறுகின்றான். உடனே அவர்களிடம் மூசா அவர்கள், ஒரு பசுவை அறுக்குமாறு அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகின்றான் என்று கூறினார்கள். அதற்கு அவர்கள், உம்மிடம் நாங்கள் கொல்லப்பட்டவரையும் அவரை கொன்றவரையும் பற்றி விவரம் கேட்கின்றோம். ஆனால் நீர் எங்களிடம் பசுமாட்டை அறுக்கச் சொல்கிறீரே, எங்களை கேலி செய்கிறீரா என்று கேட்டனர். அதற்கு அவர்கள், நான் மதியீனர்களில் ஒருவனாக ஆவதிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு கோருகின்றேன் என்றார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, அவர்கள் ஏதாவது ஒரு பசுமாட்டை பிடித்து கொண்டு வந்து அறுத்திருந்தால் அவர்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும். ஆனால் அவர்கள் வினாவுக்கு மேல் வினா எழுப்பி தமக்கு தாமே கடுமையாக்கியதோடு மூசா அவர்களையும் நச்சரித்தனர். எனவே அவர்கள் மீது அல்லாஹும் கடுமையை ஏற்படுத்தினான்.